எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்று சரியான காற்று அடிச்சதுங்க. தூறலும் போட்டுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய காய் பழம்னு சொல்லிட்டு மாமரத்துலேருந்து கொட்டிட்டுது. அப்புறம் நான் காலையிலே தண்ணி ஊற்ற போனேன்னா அப்போ தான் பார்த்தேன். அதில் தேவையான பழத்தை மட்டும் பொறுக்கிட்டு சின்ன சின்ன காயெல்லாம் தூக்கி போட்டுருவேன். எவ்வளோ தான் அக்கம் பக்கத்தில் வெறும் காய் எடுத்து எடுத்து கொடுக்குறது. பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். 2 தான் நல்லா இருந்துச்சு. பாக்கிலாம் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக செரி பழம் வந்துச்சு. ஏதோ ஒவ்வொரு அணிலும் விட்டு வச்சுருக்காங்க எனக்காக போல். அதனால் அதையும் பறிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அது நல்லா 2 விட்டுன்னு விட்டா அதையும் பறிச்சிருவாங்க. அவங்க சாப்பிட்ருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக பெரிய சைஸில் ஒரு பன்னீர் ரோஸ். அதுக்கு கீழே பாருங்கள் அப்படியே ஒட்டிட்டு 2 மொட்டு. அது டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த பூவை கட் பண்ணணும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். எத்தனை விதவிதமான கலர் கலரான ரோஸ் வந்தாலும் பன்னீர் ரோஸுக்கு இணை ஆகாது இல்லைங்களா? அதோடய வாசனை அழகு சூப்பர் ஸ்மைல் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பறிக்கிற ஸ்டேஜில் 2 கத்திரிக்காய்ங்க. அது அப்புறம் விட்டுட்டா முத்திரும் இல்லைங்களா? அதையும் சேர்த்து பறிச்சிக்கலாம். அதனால் இந்த 2 கத்திரிக்காயை சேர்த்து இன்றைக்கி நான் வந்து அறுவடை பண்ண போகிறேன். ஒரு கத்திரிக்காய் பறிச்சிட்டேன்னா அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கத்திரிக்காய் இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வழியில் ஸ்டெப்புக்கு நேராக இருக்குது. அதை அப்படியே பறிச்சுக்கலாம் இல்லைங்களா? சூப்பரான ஒரு 2 பிஞ்சு கத்திரிக்காய். இது கூட கத்திரிக்காய் மாங்காய் செஞ்சு சாம்பார் செஞ்சு சூப்பராக இருக்குங்களா? இன்றைக்கி நான் பண்ணேன் அறுவடையை பாருங்கள். இதுவும் அறுவடை தானே. பன்னீர் ரோஸ், செரி பழம், மாம்பழம், கத்திரிக்காய். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதை பதிவு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.